கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிலையம் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தை போன்று கிறிஸ்தவ ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிறது. அதை இப்பொழுது உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் ஒளிபரப்பு செய்கிறோம். முதலாவதாக ஓடவிருக்கும் நபர் லிவிங்ஸ்டன் எண் 01. இவர் கீழே விழுந்து விட்டார். இவரால் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர் பின்னாக திரும்பி பார்த்து கொண்டு ஓடியதால் இவரால் வெற்றி பெற முடியவில்லை. அடுத்த நபரை பார்ப்போம். அடுத்த நபர் தினேஷ் எண் 02. இவர் வேடிக்கை பார்த்து கொண்டே ஓடி இவரும் கீழே விழுந்து விட்டார். இவராலும் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்த நபர் ஜான் 03. ஜான் ஃபவுல் செய்துவிட்டார். ஜான் தன்னுடைய ட்ராக்கில் ஓடாமல் அடுத்தவருடைய ட்ராக்கில் ஓடியதால் அவரை ஆட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறோம். அடுத்த நபர் தீபக் 04. இவர் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர் எல்லாருடைய ட்ராக்கிலும் ஓடுகிறார். இவரும் ஃபவுல் செய்துவிட்டார். இவரையும் ஆட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறோம். கடைசி நபர் ஜேம்ஸ். இவராது இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறாரா என்று பார்ப்போம். ஜேம்ஸ் வெற்றி பெற்று விட்டார். அனைவரும் உங்கள் கரகோஷங்களை எழுப்பி அவரை பாராட்டுங்கள். இப்பொழுது நாம் வெற்றி பெற்ற நபரை பேட்டி காண போகிறோம். கங்க்ராச்சுலேஷன் ஜேம்ஸ். யாராலையும் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியல, நீங்க மட்டும் பெற்றுக்கொண்டீங்க. அதோட ரகசியத்தை எங்களுக்கு சொல்றீங்களா? தாராளமாக. நான் வெற்றி பெற்றதுக்குரிய ரகசியம், முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். அவர் இரத்தத்தாலே கழுவி என்னை மீட்டு கொண்டார். இரண்டாவதாக, நாம் கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓட வேண்டும் என்றால் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, நாம் ஓடும் பொழுது பின்னிட்டு பார்த்து கொண்டு ஓடக்கூடாது. அதாவது நமக்கு பின் சென்ற வாழ்க்கையை பார்த்து கொண்டு ஓடக்கூடாது. இரண்டாவதாக, நாம் உலகத்தை பார்த்து கொண்டு ஓடக்கூடாது. ஓடினால் அதன் இச்சையில் இழுப்புண்டு விழுந்து போவோம். மூன்றாவதாக, நாம் நம்முடைய பாதையில் ஓட வேண்டும், பிறருடைய பாதையில் ஓடக்கூடாது. நான்காவதாக, நாம் ஓடும் பொழுது தாறுமாறாக ஓடக்கூடாது, ஒரு கண்ட்ரோலாக ஓட வேண்டும். இதைதான் செல்ஃப் கண்ட்ரோல் என்பார்கள். தமிழில் இச்சையடக்கத்துடன் ஓட வேண்டும். கடைசியாக, நான் எனக்கு முன்வந்தவர்கள் எல்லாம் செய்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் பந்தய பொருள் மீதே நோக்கமாய் இருந்து ஓடியதால் அதை பெற்றுக்கொண்டேன். இதுவே என் வெற்றியின் ரகசியம். நீங்களும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவீர்களா? ஜேம்ஸுடைய கேள்விக்கு உங்களின் பதில் என்ன? நன்றி மிஸ்டர் ஜேம்ஸ். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். வணக்கம்.